தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தரலும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித சிலுவை யோவான் யோசேப்பு விருப்ப நினைவு நாள். மார்ச் 5 வியாழக்கிழமை 2026. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறைய ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். திருப்பாடல் 1. நற்பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருப்பார். அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 16. இறை சொற்றொடர்கள் 19 31 முடிய. அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு என்பிட்டிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழையும் ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் செல்வருடைய வீட்டின் வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளை தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இருந்தார். வானதூதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இருந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர்: தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம்: மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர இயலாது என்றார். அவர்: அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு வேதனை மிகுந்த இந்த அனுப்புமாறு உம்மை கேட்கிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம்: மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு.
இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்களா என்றார். ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து, தொடர்ந்து இரவிலே பாதுகாப்பை கொடுத்து, நல்ல ஓய்வினை கொடுத்து, உறக்கத்தை கொடுத்து, மீண்டுமாக உம்மை போற்றி புகழ்வதற்கும் எங்களுடைய உழைப்பை தருவதற்கும் எங்களுக்கு தேவையான உடல் சுகம், ஆன்மனம், பலம், சக்தி அனைத்தையும் தந்து முது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி கூறி எங்களையே சமர்ப்பிக்கின்றோம். தர்மையான இளம் காலை வேளையிலே உம்மை நோக்கி கூவி அழைக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலுக்கும் செவி சாய்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மது தூய ஆவியானவருடைய கொடைகளால் வரங்களால் நிரப்பி எங்களையும் நாமத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அன்பான தகப்பனை, எங்களை ஆசீர்வதியும். பகிர்வோம், ஆசி பெறுவோம் என்பதே இன்றைய நற்செய்தியின் கருத்து. நாங்களும் இந்த அருமையான நேரத்தில் எங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரும் இந்த தபசு காலத்தினுடைய ஜப ஒருத்தல் முயற்சிகளுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து பகிர்ந்து அவற்றின் வழியாக ஆசீர் பெறும் பிள்ளைகளாக வாழவும், செய்த குற்றங்கள் குறைகளிலிருந்து விடுபட்டு புண்ணிய பிள்ளைகளாக வாழும் ஆசீர்வாதத்தையும், உமது சிலுவை பாதையையும் ஜெபமாலையும் ஜெபிக்கும் பிள்ளைகளாக ஒருத்தல் முயற்சிகள் செய்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் காக்க எங்களுக்கு அருள் தாரும். இறைவா, இந்த அருமையான வேளையிலே ஒருபுறம் சோறு பட்டினி கிடைக்கிறது, மறுபுறம் வயிறு பட்டினி கிடைக்கிறது என்கிறது புதுக்கவிதை. சமுதாயத்தில் சுருண்டும் கூட்டம் சுருண்டி கொண்டே இருப்பதால் தான் ஏழ்மையும் வறுமையும் கூடிக்கொண்டே போகிறது. இந்த நிலை மாறவே நம் ஆண்டவர் இயேசு ஏழை லாசர் செல்வந்தர் ஓமையை கூறி பகிர்ந்து வாழ நம்மை அழைக்கிறார். ஆகவே இறைவா, இன்றைய இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்கிற நாங்கள் இந்த நற்செய்தியின் வழியாக ஏழையர் மீது நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்கவும், அவற்றின் வழியாக உம்மீது கொண்ட நம்பிக்கை எங்களை விண்ணரசுக்கு எட்டும் என்ற நம்பிக்கையில் தூய உள்ளத்தராய் வாழவும், தொடர்ந்து நல்லது செய்வதன் வழியாக ஆசி பெறுபவர்கள் என்ற நம்பிக்கையில் ஆசி பெற்ற மக்களாக நாங்கள் வாழ, அன்னை மரியாயை போல ஆசி பெற்றவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்ப, தூசியிலும் தூசி, நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. வியாழக்கிழமை குழந்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்ற நாளிலே குழந்தை இயேசுவின் மீது வைத்துள்ள நமது பக்திகள் இன்னும் அதிகரிக்கவும், குழந்தை பாக்கியம் இல்லாதோர் குழந்தை பாக்கியம் பெறவும் இறையருளை வேண்டுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.